Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th மேத்தமேட்டிக்ஸ் அதாவது கணிதம் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது பப்ளிக் எக்ஸாம் 2025 கானது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50%க்கும் குறைவான ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இல்லையா 50% பாதி கூட நம்ம எடுத்துக்கல. அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். சோ நம்ம 90 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பா 90க்கு 90 கன்ஃபார்ம் செண்டம் நீங்க வாங்கலாம். 10 மார்க்ஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி டோட்டலா 100க்கு 100 மார்க்ஸ் என்னது ஸ்கோர் பண்ணலாம். சோ இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்க தெளிவா பாருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாப்டர்லயும் 1 மார்க்ஸுக்கு ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த எக்ஸசைசஸ் பாருங்க, புக் எக்ஸசைஸ் பிளஸ் 2020 ல இருந்து 2024 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட அந்த 1 மார்க்ஸ் இல்லையா, அதுல புக் பேக் அந்த எக்ஸசைஸ்ல உள்ளது இருக்கும், அடிஷனலா இருக்கும் இல்லையா, அந்த 1 மார்க்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகேவா? குட். இப்போ வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்ல பார்ப்போம். சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இதுல இருந்து எதையுமே நீங்க விட்டுற கூடாது. இப்ப நீங்க நான் ரொம்ப கம்மியா கூட கொடுக்கலாம், பட் அது வந்து என்ன பண்ண முடியாது, நல்லா படிக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால வந்து சென்டம் எடுக்க முடியாம போயிடும், அது வேஸ்ட். சோ அதனால வந்து அட்லீஸ்ட் ஒரு 35-40% ப்ராப்ளம்ஸ் ஆவது பார்த்தாதான் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ பாப்போம். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் 1.2 1.3 5 6 13 18 19 22 23 29 30 இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க பார்க்கணும். எக்ஸசைஸ்ல அதாவது பயிற்சி கணக்கு சொல்லுவோம் இல்லையா, 1.1ல 2 5 6 7 10, 1.2 ல 4 5 6 7 8 9, 1.3 ல 2 3 6 7 8 10 12 14 19, 1.4 ல 3 4 5 7 8. சாப்டர் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.10 12 16 24 25 26 27 இது வரிசையா வேணும் இந்த நாளும். அப்புறம் 30 36 37 இவ்வளவுதான். எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 2.1ல 235, 2.2 ஃபுல்லா தரவு பண்ணணும். நல்லா படிக்கக்கூடிய பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், சென்டம் வாங்கக்கூடிய நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். இல்ல அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதுல கொடுத்தா போதும், எல்லாமே என்னால பார்க்க முடியாது அப்படின்னா 3 5 6ங்கிற ப்ராப்ளம்ஸ் மினிமம் பாருங்க அந்த எக்ஸசைஸ்ல. 2.3ல 2 4 6 7 10, 2.4ல 3 4 5 7 8 10, 2.5ல வந்து 1,2 கண்டிப்பா பாருங்க. 2.6ல 1 2 3 4. சோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் தெளிவா பாருங்க, கம்மியான சம் தான் இருக்கு. 2.7ல 1,2, 2.8ல 2,3, 2.9ல இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் பண்ணி இருக்கிற क्वेश्चन எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கணும். 2.9ல 7 8 9 10 11 12, 2.10ல 4 5 6 7, 2.11ல 1 2 5 7 8, 2.12 ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது கண்டிப்பா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் 3 4 6 8 10 11. மத்தபடி பாத்தீங்கன்னா சம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, 5 7 9 12 முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா நீ விட்டுறலாம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.1 4 6 7 14 16 22 29 32 35 36 38 39ல 1 41 54 55 61 71 முடிஞ்ச இந்த 46 and 47 பாருங்க. இதுல ஒரு தியரம் இருக்கு தேற்றா 3.2, அதையும் பாருங்க. எக்ஸசைஸ்ல 3.1ல 3 4 5 6 7 8 9 10 11 12 அட்லீஸ்ட் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதையாவது கொஞ்சம் படிங்க. பட் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும். 3.2ல 4 5 6 7 9, 3.3ல 4 6, 3.4ல 3 4 7 8. ஓகேவா? 3 4 7 8. இந்த அடிஷனலா வந்து ஒரு 5,6 கொடுத்திருக்கேன் இல்லையா, சோ அதை முடிஞ்சா பாருங்க, விட்டுறலாம். பட் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதை படிச்சீங்கன்னா பெட்டர். அப்புறம் இந்த 5 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் 11 12 13 14 15, அதுக்கப்புறம் 19 20 21. 3.5ல வந்து பாத்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 10 11 இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதையாவது கண்டிப்பா படிங்க. 3.6ல 3 4 6 8 12 13 14
3.7ல வந்து 1ல 1 2 அப்புறம் 2 3 ரவுண்ட் பண்றது முடிஞ்சா பாருங்க. 3.8ல third problem, 3.9ல 2 5 11, 3.10ல 2 5 6 10 12 13, 3.11ல வந்து 1. இப்ப சாப்டர் 4 போயிரும். 4ல எக்ஸாம்பிள் 4.5 6 9 21 22 23 24 26 27 அதுக்கப்புறம் 36 47 48 58 61 64 65 66 70 ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறோம். பட் இதுல நீங்க எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் 4.1ல 5 7 8 14 15 16, 4.2ல 1 2 5 7 9 12 14 முடிஞ்ச ரவுண்ட் பண்ணி பாருங்க 15 to 1. 4.3ல ஸ்டார் போடுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 15 16 20 21 24 இது கண்டிப்பா பார்க்கணும். மத்தபடி அதுல அடிஷனலா 5 7 8 18 இருக்கு, முடிஞ்சா பாருங்க. 4.4ல 1 2 6 7 8 9 இதுல 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.7 13 15 19 20 25 இதுல ரிசல்ட் இருக்கு, முடிவு 5.1 ன்னு. Then exercise 5.1ல 2 3 4 5 6 13 14 15 16. 5.2ல 4 6 7 8 9 10 இதுல ஸ்டார் போட்டிருக்கிறது 4 8 10 ரொம்ப முக்கியம். 5.3ல 3 4 5 6 7 8 11 இதுல 3 4 5 11 ரொம்ப ரொம்ப முக்கியம். 5.4ல 2 3 4 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 1 ரொம்ப முக்கியம். அடிஷனலா 7 8 10 பட் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்க்கணும். சாப்டர் 6ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.2 9 18 19 20 33 36 37 38 39 40. எக்ஸசைஸ்ல 6.1ல 2 4 6 7 9 10 14 15. 6.2ல 2 4 8 10 11 12. 6.3ல இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலன்னா 2 3 5 8 13 அடிஷனலா 1 6 15 கொடுத்திருக்கேன். 6.4ல 2 3 6 8 9 18 ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 6.4 என்கிற எக்ஸசைஸ்ல 4 5 12 13 14 15 ஐயும் பாருங்க. சாப்டர் 7க்கு வந்துடுறோம். எக்ஸாம்பிள் 7.9 13 17 18 19 21 22 23 24 25 26 இது வரிசை வேணும். இதுல இருந்து 21ல இருந்து 26 வரைக்கும். அப்புறம் 29 30 31 அப்புறம் 12th ப்ராப்ளம் 12வது ப்ராப்ளம் அதை இடையில விட்டுட்டேன், சாரி சேர்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து 7.1ல முக்கியமா 2 3 4 6 7 9 12 13 22 23 முடிஞ்சா இந்த 5 20 பாருங்க. 7.2 எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல குறிப்பா வந்து 1 2 3 5 6 9 12 13 18 19 20 அடிஷனலா 4 8 11 கொடுத்திருக்கேன். 7.3ல 2 4 5 6, 7.4ல 1 2 5 6. சோ இது சாப்டர் 7. இப்போ சாப்டர் 8 பாப்போம். சாப்டர் 8 எக்ஸாம்பிள் 8.4 9 10 13 15 19 20 21 23 26. அப்புறம் ஒரு தியரம் தேற்றம் 8.3. அப்புறம் எக்ஸசைஸ் வந்து 8.1ல இந்த ரவுண்ட் பண்ணது வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா படிக்கணும், சென்ட் எடுக்கணுங்கிறவங்க, கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறவங்க என்னால முடியாது நிறைய படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் விட்டுறலாம். ஓகேவா? பட் அதையும் சேர்த்து ரீட் பண்றேன், பாத்துக்கோங்க. 8.1ல 2 3 4 7 8 9 10 12. 8.2ல 4 5 6 7 9 10 13 14 16 17. 8.3ல 2 4 5 7 8 9 10 12 13. 8.4ல 2 3 4 5 8 9 10. ஓகே. Then chapter 9ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 9.3 13 19 20 26 28 31 34 ஒரு தியரம் இருக்கு தேற்றம் 9.4. எக்ஸசைஸ் 9.1ல முக்கியமா 16 17 18 22 23 பாருங்க. அடிஷனலா 8 9 10. 9.2ல 1 4 5 10 13 14 15 10 13 14 15 எல்லாரும் பார்க்கணும். அடிஷனலா 8 11. 9.3 வந்து 2 3 6 7 8. இந்த 9.4ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், எல்லாத்தையும் பார்க்கணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸே பாருங்க. இதுல 9.4ல 7
10, 11, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 28. 28 problemsனா இந்த 28ல வந்து நம்ம 12 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். சாப்டர் 10ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.1, 7, 13, 14, 15, 16, 22, 24, 26, 27, 29, 30, 31, 34, 36. Exercise 10.1ல 5, 6, 7, 10.2ல 1, 2, 3, 13, 14, 15, 16, 17, 18, 19, முடிஞ்சா 7, 9 பாருங்க. 10.3 வந்து மெயினா வந்து பார்க்க வேண்டியது நீங்க 10.3ல 7, 8, 10, 13, 16, 19, 20, 27, 28 ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணுங்கிறவங்க அடிஷனலால 10.3ல 1, 6, 23, 25, 26 பார்க்கணும். 10.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். எல்லா ப்ராப்ளம்ஸும் பொதுவா பார்க்க சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 11, 12, 13, 14, 15, 19, 20, 23, 26. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா 24, 25, 27, 28 பாருங்க. சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 11.13, 14, 18, 20, 29ல 1, 32, 33, 35, 37ல 2, 40ல 1, 41ல 3. எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 11.1ல ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே. 11.2ல 1ல 2ம் 3ம், 2ல 2ம் 3ம், 3ல 3, 4ல 2ம் 3ம், 5 வந்து ஆல். 11.3ல 1, 2, 4, 5, 11.4ல வந்து 1, 2, 3, 11.5ல 5, 6, 7, 8, 14, 15, 17, 18, 19, 20. 11.6ல வந்து நீங்க பார்க்க வேண்டியது கண்டிப்பா பார்க்க வேண்டியது 4, 7, 9, 10, 12, 16. அடிஷனலா 1, 3, 6, 8, 13. 11.7ல 1, 2, 3ல 2, 3. 11.8 வந்து ஃபுல்லா பார்க்கணும். 11.9 1, 2, 3, 6 அடிஷனலா 5th ப்ராப்ளம். 11.10ல ஆல் ப்ராப்ளம். அதுல குறிப்பா 3rd ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். 11.11ல வந்து எல்லா ப்ராப்ளமும் பார்க்கணும். அதுல குறிப்பா வந்து 1ல 1ம் 3ம், 11.12ல 1ம் 2. ஓகே. சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 12.2, 3, 5, 15, 17, 19, 20, 22, 25, 29 அடிஷனலா 26 28. தியரம் வந்து ஒன்னு இருக்கு தியரம் 12.11. அடுத்து எக்ஸசைஸ் 12.1ல 2, 6, 7, 8, 9 அடிஷனலா 4, 5ம். 12.2ல 3, 4, 5, 6 அடிஷனலா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 12.3ல 1, 2, 4, 7, 8, 9 அடிஷனலா 3, 6, 10, 11, 12. 12.4ல 1, 2, 4. சோ இவ்வளவுதான்ப்பா. சோ அந்த ரவுண்ட் பண்ண क्वेश्चनல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சென்டா வாங்கலாம். ஓகேவா? இந்த ரவுண்ட் பண்ண क्वेश्चंस விட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு 80+ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். क्वेश्चन ஈஸியா இருந்தா அவங்களும் சென்டா வாங்கலாம். ரைட்? சோ முக்கியமான ஒரு வீடியோ. டஃப்பா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சென்டா வாங்கலாம். இத வந்து தெளிவா பாருங்க. மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். Thank you.